நம்முடைய எடப்பாடி அவர்களும் ஆட்சியால் நமக்கு வேண்டிய மக்கள் தேவை திட்டங்களை பெற முடியும். பெரியவர்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். அவங்க நீங்க டிஎம்கே இருங்க, காங்கிரஸ் இருங்க, இந்துக்கள் அனைவரும் தயவு செய்து உங்களுடைய வாக்குகளை இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர், நம்முடைய வெற்றி வேட்பாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களுக்கு வாக்களித்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய ஆசியோடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, ஐஜேகே, நேதாஜி சுபாஷ் சேனை, ஏசி சண்முகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு உங்களை நாடி தேடி புரட்சி தலைவர் சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தில் தாருங்கள் என்று கேட்டு இங்கு வந்திருக்கின்றேன். முழு உரிமை உங்கள்கிட்ட எனக்கு இருக்கு. உங்க ஓட்டை நீங்க எனக்கு கட்டாயம் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு கேட்குற உரிமை நான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய இந்த வரவேற்பும் நீங்க என்ன வரவேற்ற விதத்தையும் பார்க்கும்போது இங்க வேற யாரும் ஓட்டெல்லாம் வாங்க முடியாதுங்கிறத நான் நம்புறேன். ஏன்னா நான் உங்கள் ஊருக்காரன், நான் உங்களோட ஊருக்காரன், உங்க அண்ணன், உங்க வீட்டில் பிறந்த பிள்ளை. அதனால உங்களுடைய பொன்னான வாக்கில் இரட்டை இலை சின்னத்தில் தண்ணியெல்லாம் அப்போ கூட கேட்டாங்க உரிமையோட எங்களுக்கு தாமிரபரணி தண்ணி வேணும்னு. இந்த இடத்துல நான் வச்சு நான் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இனிமேல் அதுக்குன்னு தண்ணி ஒரு டேங்க் கட்டி உங்களுக்கு வீடுகளுக்கு பூரா தாமிரபரணி தண்ணி கட்டாயம் தருவேன். அந்த நான் சொன்னா கட்டாயம் செய்வேங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால சில புழுகு மூட்டைகள் எல்லாம் தூக்கிக்கிட்டு இங்க வருவாங்க. ஏதாவது மெட்ராஸ்ல இருந்து இம்போர்ட் ஆகி இங்க வருவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் நீங்க சொல்லுங்க, ஐயா எங்க ஊர் அண்ணன் இருக்காரு, நாங்க அவருக்கு போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும். உங்களோடு இருப்பேன், உங்களுக்காக உழைப்பேன். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து குறைகளையும் நான் நிவர்த்தி செய்து வைப்பேன். உங்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒலிப்பேன். அதே பாருங்க, இப்போ நம்ம கடந்த ஆட்சியில கூட பாருங்க, உங்களுக்கு உரிமை தொகை 1000 கொடுத்தாங்க. இதுல எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மொத்தத்துல பாதி பேருக்கு 50% கொடுத்துருக்காங்க. அதுல அப்ப மீதி இருக்கவங்க எல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணிலையும் சுண்ணாம்பையும் வச்சிருக்காங்க. ஆனா அண்ணன் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள மாதிரி 27 மாதம் கழித்து இல்லை. எம்பி எலெக்ஷன்ல நீங்க எல்லாம் விளக்கு மாத்த கொண்டு அடிச்சிருவீங்கன்னு சொல்லி பயந்து போய் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. சரி, இந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க வேற ஒண்ணும் இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல உட்காந்து கணக்கு போட்டு பாருங்க. யாராவது இங்க இருக்க வீடுகள்ல பாதி பேர் கரண்ட் ஃபீஸே கட்டிக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கட்டுவீங்க. அதே மாதிரி வீட்டு வரி அப்ப எவ்வளவு 100 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 350 ரூபாய் கட்டுவீங்க. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே 2 மடங்கு 3 மடங்கு போய் 1000 ரூபாய் கொடுக்க மாதிரி கொடுத்து ஒவ்வொரு வீட்லயும் 4000 ரூபாய் சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட நீங்க நல்லா உட்காந்து கணக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதனாலதான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உங்களுடைய அடிப்படை தேவைகள்லாம் பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் என்ன பண்றாங்கன்னா, சுத்தமான நல்ல தரமான அரிசி கொடுக்க போறாங்க. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அரசு எல்லாம் ஆடு மாடு கோழிக்கு போடுறதுக்கு தான் அரிசி கொடுக்குறாங்க, மனுஷங்க சாப்பிட்றதுக்கு அரிசி கொடுக்கல. அதனால 2 நேரம் அவிச்சு நல்ல சுத்தமான சுகாதாரமான அரிசியா விலை இல்லாம உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம பருப்பு விலை இல்லாம கொடுக்க போறாங்க, பாமாயில் விலை இல்லாம கொடுக்க போறாங்க, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கு மேல ஆட்சி அமைந்து 1 மாதத்துக்குள் உங்களுடைய வங்கி கணக்கில் அனைவருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இது நான் சொல்றது ஒரு பகுதி தான். இன்னும் நிறைய 297 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அனைத்தும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உங்களுக்காக நிறைவேற்றி தருவார். நிறைவேற்றவே நான் உங்களுக்காக குரல் கொடுத்து உங்களுடைய அடிப்படை தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு உண்மையாக உழைப்பேன். உங்களோடு இருப்பேன். உங்களுடைய அண்ணனாக பிள்ளையாக இருப்பேன். உங்களுடைய வாக்குகளை அனைத்தையும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.